ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பிடி கொழுக்கட்டை எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாங்க. அதுக்காக ஒரு பேன் வச்சு 1 கப் அளவுக்கு துருவன வெல்லத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சு வருது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் நல்லா வாசனை இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் உள்ளே சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. வெள்ளை எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ எல்லாமே அதே அளவில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு டேஸ்டியாக ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ அரிசி மாவு உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு இல்லைங்களா, இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சு லைட்டாக சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி கையில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அச்சு வர மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த டைமில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.